ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நாங்க கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் எடுத்த விளாக் இது. நாங்க வந்து திருச்செந்தூர், அதுக்கப்புறம் மதுரை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் ட்ரிப் போட்டிருந்தோங்க. ஆனா திருச்செந்தூர்ல வந்து நல்ல மழை, இந்த சமயத்துல வர்றது வந்து சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு, நாங்க வந்து 1 டே ட்ரிப்பா திருப்பரங்குன்றம், அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையிலேயே நேரத்துல கிளம்பிட்டோங்க. நானும் அவரும் மட்டும் தாங்க போயிருந்தோம். ஆதி வந்து வரல. காலையில ஒரு 5:30 போலயே நேரத்திலேயே கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வெளிய சாப்பிட்டு, கோயில் வந்து 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க, திருப்பரங்குன்றத்தில. அதனால அதுக்குள்ள ரீச் ஆயிடலான்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி போல ரீச் ஆயாச்சு. அன்னைக்கு நல்ல மழை. சாமிக்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு, உள்ள போய் நல்லா சாமி கும்பிட்டு வெளிய வந்தாச்சுங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நந்திய பெருமான் இருந்தது. அது பார்த்துட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு இருந்தோம். கிளம்பலான்னு வெளிய வரும்போது, சாமிய வந்து கோயில் சுத்தி எடுத்துட்டு வந்தாங்கங்க. சாமி எடுத்துட்டு கோயில் சுத்தி வந்தாங்கங்க. இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சாமி பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் வெளிய வந்தாச்சு. வெளிய வந்தீங்கன்னா, இங்க பருத்தி பால் வித்துட்டுருந்தாங்க. நான் இதுவரைக்கும் இது டேஸ்ட் பண்ணதே கிடையாது. சரி அவர் இருந்துட்டு நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாருன்ட்டு, இத வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருந்தது இது. நம்ம பருப்பு பாயாசம் குடிப்போம் பார்த்தீங்களா? அது மாரி தான் இருந்தது. கோயில்ல பிரசாதம் குடுத்தாங்கங்க. எல்லாரும் சாப்பிட்டு, அப்படியே வந்து சரி டைம் ஆச்சு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து எப்படி இருந்தாலும் நட சாத்தியிருப்பாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஓப்பன் பண்ணும்போது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 2 மணி போல வந்து நாங்க திருப்பரங்குன்றத்துலருந்து கிளம்பிட்டோம். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க திருப்பரங்குன்றம், மதுரை போறது. இதுவரைக்கும் நான் மதுரை போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். போம்போதே ஒரு லிஸ்ட்ட எடுத்துட்டோம். எங்கெங்க சாப்பிட்ணும். மதுரை வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரு. அதனால எங்கெங்க சாப்பிட்ணுன்ட்டு போம்போதே ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு தான் போனோம். ஃபர்ஸ்ட்டு போனதும் அம்மன் வெஜ் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோங்க. இது ஆக்டர் சூரி அவரோட கடை. இங்க வந்து நெய்க்குழி பணியாரம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மதியம் போய் லஞ்ச் அங்க சாப்பிட்டு, நெய்க்குழி பணியாரமும் ட்ரை பண்ணிட்டு வந்தோம். நெய்க்குழி பணியாரம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்தது இந்த மதுரையில ரொம்ப ஃபேமஸான ஜிகர்தண்டா தாங்க குடிக்க போயிருந்தோம். ஜிகர்தண்டா குடிக்காம நம்ம மதுரையிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சாப்பிட்டோன்னே இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா அந்த கடைக்கு தான் போயிருந்தோம். இது வந்து நம்ம ஊர்லயே வந்துருச்சுங்க. ஆனா வந்து சரி மதுரையில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நல்லா இருந்தது. டேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஊர்லயும் குடுப்பாங்க பார்த்தீங்களா, ஃபேமஸ் ஜிகர்தண்டால அதே மாரி தான் இருந்தது. டிஃப்ரென்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் இல்ல. ஜிகர்தண்டா குடிச்சிட்டு நேரா கோயிலுக்கு போயாச்சுங்க. கோயில் ரீச் ஆகும்போது ஒரு 4:00 ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தது. ஏன்னா, இவரு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பத்தி. நாங்க போற அன்னைக்கு கியூவே வெளிய வரைக்கும் நின்னுட்டு இருந்ததுங்க. கியூல நின்னுட்டு உள்ள போனா, சரி கூட்டம் அவ்ளோ பெருசா இருக்காது அப்படின்னு நெனச்சுட்டு போனோம். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் கோயில் பக்தர்கள் கூட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுங்க. ஆனா ஒரு 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணதுக்கு வொர்த்துங்கிற மாரி சாமி கிட்ட போய் சாமிய நல்லா பார்த்துட்டு, சாமிய நல்லா கும்பிட்டு, வேண்டிட்டு, அதுக்கப்புறம் வெளிய வந்து கொஞ்ச நேரம் கோயிலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, பிரசாதம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இவர் வந்து மீனாட்சி அம்மன் ஃப்ரேம் ஒண்ணு வாங்கியிருந்தாருங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வெளிய வரும்போது 9:00 ஆயிடுச்சுங்க. 4:00 உள்ள போனது. வெளிய வரும்போது 9:00 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வெளிய சீக்கிரம் வந்துட்டோம்னா, இன்னும் 2, 3 கடை வந்து போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருந்தோம். ஆனா இது வெளிய வரும்போதே எங்களுக்கு வந்து ரொம்ப கால் வலி, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளிய வந்து குட்டீஸ்க்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு, மறுபடியும் அம்மன் மெஸ்லயே போய் நைட் டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தனியா 1 டே ட்ரிப் போயிருந்தோங்க. நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.